டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்தெந்த டாபிக் வந்து நம்ம படித்தா நமக்கு வந்து நல்லபடியாக வந்து ஸ்கோர் வந்து இப்போ ஈஸியாக வந்து பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஹிஸ்ட்ரியில் மராத்தாஸ் அண்ட் மொகல்ஸ் பெயிண்டிங்ஸ் அண்ட் டிஸ்கவரிஸ், எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் அண்ட் பர்த் அனிவர்சரிஸ் லைக் மகாத்மா காந்தி, அம்பேத்கர், அயோத்திதாஸ் பண்டிதர், அப்துல் கலாம், காமராஜர், இதெல்லாம் வந்து அவங்களுடைய புக்ஸ் அண்ட் பயோகிராஃபி தெரிஞ்சுக்கோங்க. பாலிட்டியில் பொறுத்தவரை 142 ஆர்டிகல் அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் தெரிஞ்சுக்கோங்க. சுப்ரீம் கோர்ட்டோட லேட்டஸ்ட் வெர்டிக்ட் ஆன் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட்ஸ் ஆக்ட் தெரிஞ்சுக்கங்க. அக்னிபாத் ஸ்கீம் பத்தி தெரிஞ்சுக்கங்க. டிஜிட்டல் ஹெல்த் இனிஷியேட்டிவ்ஸ் தெரிஞ்சுக்கங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் டெப்டி ஸ்பீக்கர்ஸ் பவர்ஸ், சுப்ரீம் கோர்ட் கொடுத்த லேட்டஸ்ட் வெர்டிக்ட் வந்து தெரிஞ்சுக்கங்க. எக்கனாமிக்ஸை பொறுத்தளவில் தமிழ்நாடு பட்ஜெட் அண்ட் யூனியன் பட்ஜெட், மைனாரிட்டி பீப்புள் வெல்ஃபேருக்காக என்னென்ன ஃபண்டு, என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்துச்சு, அக்ரிகல்ச்சர் அண்ட் பேங்கிங்ல கொண்டு வந்த சேஞ்சஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய 11 நியூ இனிஷியேட்டிவ்ஸ், இன்ஃபார்மல் செக்டார்ஸோடைய ஃபேக்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. ஜியோகிராஃபியை பொறுத்தளவில் நேஷனல் பார்க்ஸை பற்றியும், பயோஸ்பியர் ரிசோர்ஸை பற்றியும், சாங்சுவரிஸ் பற்றியும் நியூஸில் இப்போ ரீசெண்டாக எதெல்லாம் இருந்துச்சோ அதுதான் முக்கியம். அங்கே தான் கொஸ்டின் வரும். எல்லா பயோஸ்பியர் ரிசோர்ஸையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை, எல்லா நேஷனல் பார்க்கையும் அவசியம் வச்சுக்கல.